தாவீதின் வாழ்க்கை புத்தகத்தின் விளக்கம். ரீப்ரிண்ட் நம்பர் 4234. தலைப்பு: சவுல் ராஜாவின் அவமானமான முடிவு. 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம். இதற்கான ஆதார வசனம் ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இதற்கான விளக்கம். சவுலின் வாழ்க்கை மிகவும் அனுகூலமான நிலைகளோடு தொடங்கி மிகவும் பழிப்புக்கிடமான தற்கொலையில் முடிவடைந்தது. ஒரு படைத்தலைவனாகவும் ஓர் ராஜாவாகவும் திறமிக்கவராய் காணப்பட்ட இம்மனுஷன் ஒரு விஷயத்தில் குறைவுபட்டவராக இருந்தார். மேலும் இதுவே அவரது வாழ்க்கை ஒட்டுமொத்தமாய் தோல்வியினை தழுவுவதற்கு காரணமாயிற்று. நாம் பார்த்திருக்கின்றபடி அவர் பயபக்தி அற்றவரோ கெட்டவரோ துஷ்டத்தனமானவரோ கிடையாது. அநேக காரியங்களில் அவர் சர்வ வல்லவர் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருப்பதை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் தேவ சித்தத்தை செய்வதற்கு போதுமான அளவுக்கு வாஞ்சையினையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவரது வீழ்ச்சிக்கான காரணம் இருமனமே ஆகும். இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருப்பான் என்று அப்போஸ்தலன் குறிப்பிட்டுள்ளார். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய நம்மால் கூடாது என்று நமது கர்த்தர் தெரிவித்துள்ளார். ராஜாவாகிய சவுல் தேவனை சேவிக்க வாஞ்சித்தார். அதே சமயம் அவர் சுயத்தையும் உலக பொருளையும் கூட சேவிக்க வாஞ்சையாய் இருந்தார். அவர் தன்னை முழுமையாய் அர்ப்பணிப்பதும் தெய்வீக சித்தத்திற்கு தன் சித்தத்தை முழுமையாய் ஒப்பு கொடுப்பதும் தான் அவருக்கு ஏற்ற காரியமாய் இருந்திருக்கும். இதுதான் அவருக்கும் அவருக்கு பின் அரியணைக்கு வந்த தாவீதிற்கும் இடையில் உள்ள பிரதான வித்தியாசமாகும். வெளிப்புறத்தில் சவுல் தாவீதை போன்று சிறந்த குணங்களை உடையவராய் காணப்பட்டார். ஆனால் தாவீது தேவனை முதலாவதாக வைத்துக்கொண்டு தன் சொந்த சித்தத்தை தெய்வீக சித்தத்திற்கென்று ஒப்பு கொடுத்து விட்டார். இதன் காரணமாக மீதமுள்ள மனித குடும்பத்தாரை போல இவரும் பெற்றிருக்கும் சுவாப பிழைகள் விஷயத்தில் இவர் என்ன சுவாபத்தவர்களை செய்திருந்தாலும் அவைகள் இவர் பெற்றிருந்த தேவனுக்கு இருதய நேர்மையினால் ஈடு செய்யப்பட்டது. தேவனுக்கான இருதய நேர்மையானது இவரை ஒருபோதும் வழி விலகி போக அனுமதித்ததில்லை. இந்த நேர்மையானது இவர் மீறுதல் பண்ணின ஒவ்வொரு தருணத்திலும் இவரை மிகவும் கசந்து அழப்பண்ணினது மற்றும் தெய்வீக மன்னிப்பை நாட வழி நடத்தினது. இப்படியாக தேவனோடு நெருங்கி சஞ்சரிக்க பண்ணினது. ஆகையாலே தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாக காணப்பட்டார். இதற்கு காரணம் இவரது மாம்சம் பூரணம் என்பதினால் அல்ல, மாறாக இவரது நோக்கம் மற்றும் இருதய வாஞ்சையில் உள்ள பூரணமே ஆகும். சவுலின் பண்புகள் இன்றுள்ள அநேக உலக பிரகாரமான ஜனங்களிடம் காணப்படுகின்றது. இவர்கள் தங்கள் சித்தங்களை கர்த்தருக்கு முழுமையாய் ஒப்புக்கொடுப்பதன் மூலமும் முழுமையாய் அர்ப்பணம் பண்ணுவதன் மூலமும் பரிசுத்தவான்கள் ஆகிடலாம். எனினும் இவர்கள் தங்கள் சொந்த சித்தங்களை தக்க வைத்துக் கொள்ள நாடுகையில் வீழ்ச்சிக்கு உள்ளாகின்றவர்களாகவும் வெற்றி கொள்வதற்கு ஏதுவான எதையும் செய்யாதவர்களாகவும் காணப்படுவார்கள். பொறாமையினால் வெறி கொண்டவரானார். தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் அறிவிப்பு படி தெய்வீக தயவை இழந்து போனது நிமித்தம் சவுல் துக்கப்பட்டார். எனினும் தெய்வீக ஆசீர்வாதம் இளைஞனான தாவீதோடு காணப்படுவதை கவனிக்க துவங்கியதற்கு முன்பு வரை இவர் தன் காரியத்தை பொருட்படுத்தவில்லை. மனித சந்தோஷங்களுக்கு மிக தீவிர எதிரிகளில் ஒன்றான பொறாமை இவரது மனதிற்குள் பிரவேசித்தது. எதையும் சிந்தித்து பார்க்க முடியாதவராக இவரை ஆக்கிற்று. மிகவும் உண்மையுள்ளவராக காணப்பட்ட தாவீது சவுலை சேவித்தார். சிறந்த பலன்களை தாவீது கொணர்ந்தார். இதனால் கர்த்தருடைய வழிநடத்துதலின்படி தாவீதே தனக்கு பின் ராஜ்யபாரத்திற்கு வருவார் என்று சவுல் அடையாளம் கண்டு கொண்டார்.
இதுவே இவருக்குள் பகை வருவதற்கும், இந்த பகையினால் இவர் தாவீதை கொன்று போட நாடுவதற்கும், பின்னர் தன் படைகளோடு தாவீதை கொள்ளைக்காரனை வேட்டையாடுவது போன்று வேட்டையாட திரிவதற்கும் வழிநடத்திற்று என்று பார்க்கின்றோம். இச்சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டுள்ள பல்வேறு பதிவுகளை வைத்து பார்க்கும்போது, தாவீது மீதான பொறாமையின் காரணமாக சவுலுக்குள் புகுந்த பொல்லாத ஆவியானது தெளிந்த புத்தியற்ற ஆவியாகவும், தீய அல்லது பாதகமான ஆவியாகவும் அல்லது மனப்போக்காகவும் இருந்தது என்று தெளிவாக சுட்டி காண்பிக்கப்பட்டுள்ளது. இதில் சவுல் அடையாளப்படுத்தும் உலக பிரகாரமான வகுப்பாருக்கு மாத்திரமல்லாமல் புதி சிருஷ்டிகளாகிய நமக்கும் கூட மாபெரும் பாடம் ஒன்று காணப்படுகின்றது. ஜீவியத்தினுடைய நம்முடைய பிரயாணத்தில் பெரும்பாலும் தினந்தோறும் நாம் பல சந்தர்ப்பங்கள் மற்றும் சூழ்நிலைகள் எதிர்கொள்வோம். ஆனால் ஒருவேளை இவை தவறாய் எதிர்கொள்ளப்படுமாயின், இது தேவனோடு ஐக்கியமும் உறவும் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாதை முழுவதையும் மாற்றி போட்டு பாவத்திற்கு நேராகவும் தேவனை எதிர்ப்பதற்கு நேராகவும் உள்ள பாதைக்குள் நடத்திவிடும். தன் ஜீவியத்தில் எழும் நெருக்கடிகள் மத்தியில் 2 குரல்கள் தன்னிடம் பேசுவதை எந்த கிறிஸ்துவன் தான் உணர்ந்திருக்க மாட்டான். ஒரு குரல் என்ன விலை கொடுத்தேனும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கவும் தாழ்மையாய் இருக்கவும் கூறும். இன்னொரு குரல் பெருமையினால் ஆதரிக்கப்படும் சுய சித்தத்தை முன்வைத்து கொண்டே இருக்கும். ஒருவேளை முதிர்ச்சியடைந்த கிறிஸ்துவர்களாக நாம் காணப்படுவோமானால், அதாவது இம்மாதிரியான பாவ சோதனைகள் அபூர்வமாய் காணப்படும் ஒரு நிலைமைக்கு நாம் அநேக வெற்றிகள் மூலம் வந்திருப்போமானால், இப்போதும் நாம் தொடர்ந்து விழிப்போடுதான் காணப்பட வேண்டும். மேலும் நமக்கு மிகவும் தந்திரமுள்ள எதிராளி காணப்படுகின்றான் என்பதையும், புதிய மனம் எனும் பொக்கிஷத்தினை பூமிக்குரிய மண்பாண்டங்களில் பெற்றிருக்கின்றோம் என்பதையும், நம் மாம்சத்தில் பூரணம் வாசமாய் இருக்கிறதில்லை என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இவைகளை நாம் நினைவு கூறும் போதும் இவை நம்மை மிகவும் தாழ்மை உள்ளவர்கள் ஆக்க வேண்டும். கர்த்தரை நெருக்கமாய் பற்றி கொண்டு காணப்பட வழி நடத்த வேண்டும். தெய்வீக சித்தத்திற்கு ஏதேனும் விதத்தில் எதிராக தென்படும் எந்த ஒரு நடக்கையையும் சிந்தையையும் குறித்து நாம் அஞ்சவும் வெறுக்கவும் நம்மை வழி நடத்த வேண்டும். ஒருவேளை சில விஷயங்களில் நம்மீது இருந்த கர்த்தருடைய தயையானது இன்னொருவருக்கு கடந்து போவது போன்று தோன்றினாலும், நாம் யோனத்தானுடைய நடக்கையை பின்பற்ற வேண்டும். மேலும் தேவனோடு யுத்தம் பண்ணும்போது என்பது புத்தியினமான காரியம் என்றும், அதனால் எந்த ஆசீர்வாதமும் வருவதில்லை என்றும் நாம் திட்டவட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டும். பெலிஸ்தரின் படையெடுப்பு. சவுல் தனது எல்லா நேரங்களையும் கவனங்களையும் தாவீதை துன்புறுத்துவதற்கே கொடுத்து கொண்டிருந்தார் என்றும் நாம் அனுமானிப்பது சரியாயிராது. சந்தேகத்திற்கு இடமின்றி அவர் திறமை மிக்க மனுஷனாக இருந்தபடியால் அவர் தன் ராஜ்ய பாரம் எங்கும் பெரும் செல்வாக்கு கொண்டவராக காணப்பட்டார். இது சவுலின் மரணத்திற்கு பின்னரும் இஸ்ரேலின் 10 கோத்திரத்தார் தாவீதை அங்கீகரிக்க மறுத்து சவுலின் வாரிசோடு பற்றுதலாய் காணப்பட்டார்கள் என்னும் காரியத்திலிருந்து உறுதியாகின்றது. இன்னொரு பக்கத்தில் சவுலின் வெறித்தனமான பொறாமையானது சந்தேகத்திற்கு இடமின்றி அவரை தனிப்பட்ட விதத்தில் பலவீனப்படுத்தி கொண்டிருந்தது. இன்னுமாக ஜனங்களுடைய வல்லமையான ஆதாரங்களையும் பலவீனப்படுத்தி கொண்டிருந்தது. இதனால் இஸ்ரேல் தேசத்தை படையெடுத்து தாக்குவதற்கு இதுவே சரியான காலம் என்று பெலிஸ்தர்கள் கருதினார்கள். யுத்தமானது எல்லைகளில் பண்ணப்படவில்லை. இன்னுமாக படையெடுத்து வந்தவர்கள் உடனுக்குடன் முற்றுகை இடாமல் யுத்தம் துவங்குவதற்கு முன்னதாக ஓரளவுக்கு படிப்படியாக முற்றுகை போட்டுக்கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். இதற்கு இடையில் ராஜாவாகிய சவுல் எந்தோரின் அஞ்சனக்காரியை பார்க்க சென்ற காரியத்திலிருந்து அவரது மனம் எப்படியாக காணப்பட்டது என்பதை நிதானிக்க முடிகின்றது. பரிதாபத்திற்குரிய மனுஷன். தேவனில் விசுவாசம் வைக்கும் அளவிற்கு இவர் தேவனை பற்றி போதுமான அளவுக்கு அறிவை பெற்றிருந்தார்.
இன்னுமாக விசேஷித்த தெய்வீக தயவு நின்று தான் துண்டிக்கப்பட்டுள்ளார் என்பதை இவர் பல வருட காலங்களாக அறிந்தவராக காணப்பட்டார். இன்னுமாக தாவீதை எதிர்ப்பதின் மூலம் தான் தேவனுக்கு எதிராக விருதாவை போராடி கொண்டிருக்கின்றார் என்பதையும் இவர் அறிந்தவராகவே காணப்பட்டார். இவைகள் அனைத்தின் மத்தியிலும் தனது இருதயத்தினுடைய சஞ்சலத்தின் நிமித்தம் இவர் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஆலோசனை சிலவற்றை வாஞ்சித்தார். இவர் தாவீதை கொன்று போடுவதற்கு நாடினது மாத்திரமல்லாமல் தாவீதுக்கு சமூக தப்பங்களை கொடுத்த ஆசாரியனையும் கொன்று போட்டார். தேவ தயவு தனக்கு தேவை என்பதை இவர் உணர்ந்திருந்த போதிலும் தேவ தயவனின்று தன்னை துண்டிக்கும் அனைத்து காரியங்களையும் செய்து வந்தார். எந்தோரின் அஞ்சனக்காரியை சந்திக்க செல்லுதல். சவுலின் ஆட்களிலும் கூட விழுந்து போன தூதர்களும் பிசாசுகளும் மரித்தோரை போன்று ஆள் மாறாட்டம் பண்ண நாடினார்கள். மேலும் உயிரோடு இருப்பவர்களின் மரித்து போன நண்பர்கள் போன்று தங்களை உயிரோடு இருப்பவர்களுக்கு காண்பித்து இவர்களை தொடர்பு கொள்ள நாடினார்கள். பிசாசுகளோடு உள்ள இத்தகைய தொடர்பு பரிமாற்றங்களுக்கு கர்த்தர் தெளிவாய் தடை விதித்திருந்தார். மேலும் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் ஆவி உலக தொடர்பாளர்களையும் இஸ்ரேல் தேசத்தினின்று வெளியேற்றி இப்படியாக இஸ்ரேலர்களிடமிருந்து இந்த சோதனையை அப்புறப்படுத்த வேண்டும் எனும் கண்ணோட்டத்தில் இவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்ற கட்டளை சவுலின் ஆளுகை காலம் முழுவதும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுதோ தன்னுடைய மனக்கலக்கத்தில் அஞ்சனக்காரி மூலம் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலோடு தொடர்பு கொள்ளத்தக்கதாக ராஜாவாகிய சவுல் வேஷம் மாறி அஞ்சனக்காரியிடம் சென்றார். மரித்தவர்கள் மரித்தவர்களாக காணப்படுவதில்லை, மாறாக உடலிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஆன்மாக்களாய் காணப்படுகின்றனர் என்று உலகமெங்கும் விரைவாய் பரவி கொண்டு காணப்படும் வஞ்சனைக்குள் சவுலும் விழுந்து விட்டார் என்பது உறுதியே. இந்த யூகத்தில்தான் இவர் அஞ்சனக்காரியை சமாதானப்படுத்தி தீர்க்கதரிசியாகிய சாமுவேலோடு உரையாடும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருமாறு அவளிடம் வேண்டிக் கொண்டார். அங்கு வெளிப்பட்ட உருவமானது 2 விதங்களில் சம்பவித்ததாக எடுத்துக்கொள்ளப்படலாம். அவை: 1, தீய ஆவி ஒன்று சாமுவேல் போன்று ஆள்மாறாட்டம் பண்ணி நாளைய தினத்தின் யுத்தத்திற்குரிய முடிவை முன்னுரைத்திருக்கலாம். முன் உணர்ந்த அல்லது முன்னுரைக்கப்பட்ட முடிவுகளை பகுத்தறிவு உள்ள யார் ஒருவராலும் சந்தேகத்திற்கிடமின்றி சொல்ல முடிவது எளிமையான காரியமே ஆகும். இதுவும் அல்லாமல் இம்மாதிரியான காரியங்களில் தகவலை பெறுவதற்கு பிசாசுகள் என்னென்ன வசதி வாய்ப்புகளை பெற்றிருந்தன என்பதையும் நாம் அறிவோம். ஆவிகள் ஆவியுலக தொடர்பாளர்கள் வாயிலாக இன்று தெரிவிக்கும் அநேக காரியங்கள் அவைகளின் துல்லியத்தின் விஷயத்தில் குறிப்பிடத்தக்கவைகளாகவே காணப்படுகின்றன. 2, சவுல் நேரடியாக எதையேனும் பார்த்ததாகவோ எதையேனும் கேட்டதாகவோ எதுவும் சொல்லப்படவில்லை. அவரது உரையாடல்கள் அஞ்சனக்காரி வழியாக காணப்பட்டது. அவள்தான் பார்த்தாள், அவளுக்கு தான் பேசுபவைகள் கேட்டன, அவள்தான் தெரிவிக்கவும் செய்தாள். அஞ்சனக்காரி கூறிய காரியங்களை வைத்து, அதுவும் சால்வை போன்ற விவரங்கள் கொடுக்கப்பட்டதை வைத்து வந்துள்ளது தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் என்று சவுல் யூகித்து கொண்டார். தனது எதிர்காலத்தை குறித்து உறுதிப்படுத்துவதற்கென்று அவர் தொடர்ந்து முயற்சித்ததில் உள்ள அவரது துணிவு ஆச்சரியமாகவே உள்ளது. சவுல் தேவனை அறிந்தவராகவும் தான் ஏற்கனவே தெய்வீக தயவற்று இருப்பதை உணர்ந்து கொண்டவராகவும் இருக்கையில் தடை விதிக்கப்பட்ட காரியங்களை செய்வதின் மூலம் இன்னும் அதிகமாக தேவனுடைய கோபத்திற்கு ஆளாக கூடாது என்று அஞ்சியிருந்திருக்க வேண்டும் என்று சிலர் எண்ணலாம். இங்கும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு பாடம் ஒன்று உள்ளது. தகுதியான வழிமுறைகள் மூலம் நமக்கு கர்த்தர் கொடுக்க விரும்பாதவைகளை நாமும் விரும்பாமல் இருப்பது நலம். கர்த்தரை தந்திரமாய் ஏமாற்றுவதற்கு ஒருவர் முயற்சிப்பதும், எந்த விதத்திலாகிலும் கர்த்தரை விட முந்திக் கொள்ள முயற்சிப்பதும் விருதாவான காரியமே ஆகும். நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து என்ற நமது கர்த்தருடைய வார்த்தைகள் சவுலின் விஷயத்தில், அதாவது தேவன் இவருக்கு சத்ருவாகியுள்ள
இத்தருணத்திற்கு நிச்சயமாகவே பொருந்தும். தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்வார் என்ற உறுதியில் சவுல் தன்னை கர்த்தருடைய இரக்கம் கிடைக்கத்தக்கதாக முற்றிலும் ஒப்பு கொடுப்பதே அவருக்கு ஏற்ற காரியமாக காணப்பட்டு இருந்திருக்க வேண்டும். நாமும் இப்படியாகவே செய்ய வேண்டும். தெய்வீக சித்தத்திற்கு உண்மையாய் காணப்படுவதே நமக்கான ஒரே பாதுகாப்புள்ள மற்றும் மகிழ்ச்சியுள்ள வழியாக காணப்படுகின்றது. சவுலும் யோனத்தானும் மரித்து போனார்கள். அடுத்த நாள் யுத்தம் நடந்தது. இஸ்ரேலர்களின் சேனை மோசமான நிலையில் காணப்பட்டது. சவுலும் அவரது 3 குமாரர்களும் அவரது சேனையில் அநேகரும் கொல்லப்பட்டார்கள். நம்முடைய இந்த பாடம் சவுலின் தற்கொலை பற்றி தெரிவிக்கின்றது. உயிரோடு தன் சத்துருக்கள் கையில் அகப்படுவதை காட்டிலும் தற்கொலை செய்து கொள்ள விரும்பினார். பரிதாபமான மனுஷன். இவரது கடைசி மணி நேரங்களின் கிளேசத்தினை கவிஞன் பின்வருமாறு விவரித்துள்ளார். உன் கைகளினால் உன் இருதயத்தனை உன் பட்டயத்தால் நீ துளைத்தாயே. கிரீடமின்றி குதிரையின்றி தலையின்றி உன் வீட்டாரின் வாரிசும் பிதாவாகிய சவுலே, இப்படி நீ விழுந்தாயே. இப்பாடத்தினுடைய இறுதி வசனம் பகுதிகளானது பின் வருபவைகளை தெரிவிக்கின்றது. பெலிஸ்தர்கள் தங்கள் வெற்றியை குறித்து அறிவிக்கத்தக்கதாக சவுலின் ஆயுதங்களை பல்வேறு பட்டணங்களுக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சவுலின் சரீரத்தினை பெட்சானின் அலங்கத்திலே தூக்கி போட்டார்கள். சவுலுடைய ஆளுகையின் ஆரம்ப கால பகுதியில் 40 வருடங்களுக்கு முன்னதாக அம்மோனியர்கள் யாபேஸ் பட்டணத்தை தாக்கி அப்பட்டணத்தை மேற்கொண்டனர். மேலும் அப்பட்டணத்தார் சரணடையும்படிக்கு கோரிக்கை வைத்தனர். மேலும் யாபேஸ் பட்டணத்தான் ஒவ்வொருவனும் தனது வலது கண்ணை பிடுங்கி கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனையை அம்மோனியர்கள் வைத்தார்கள். இப்போது இவர்களை விடுவிக்கும்படியாக ராஜாவாகிய சவுல் உடனே கடந்து சென்று இவர்களை காப்பாற்றினார். 40 வருடங்களுக்கு பின்னரும் யாபேசின் மனுஷர் தங்கள் சார்பிலான சவுலின் உதவியை மறவாமல் காணப்பட்டது குறிப்பிடத்தக்க காரியமாகும். அழுக துவங்கின நிலையிலும் கழுகுகளினால் பட்சிக்கப்பட்ட நிலையிலும் பட்டணத்தினுடைய அலங்கத்தில் சவுல் மற்றும் அவரது குமாரர்களின் சரீரங்கள் அவமானப்படுத்தப்படத்தக்கதாக தூக்கி போடப்பட்டிருப்பதை யாபேசின் மனுஷர் கேள்விப்பட்ட போது இவர்கள் நீண்ட தூரம் சென்று சரீரங்களை கீழே இறக்கி இனிமேலும் அந்த சரீரங்கள் அவமானப்படுத்தப்படாதபடிக்கு தகனித்து போட்டார்கள். பின்னர் எஞ்சின கருகி போன எலும்புகளை கவனமாய் எடுத்து அடக்கம் பண்ணினார்கள். இப்படியாக தங்களுக்கு ஒரு காலத்தில் பாராட்டப்பட்ட ராஜாவின் இரக்கத்துக்கு தங்கள் நினைவு கூறுதலை தெரிவித்தார்கள். இரக்கமான வார்த்தைகளும் இரக்கமான கிரியைகளும் ஒருபோதும் மறக்கப்பட்டு போவதில்லை. மேலும் இது கர்த்தருடைய ஜனங்களாக விசேஷமாய் காணப்படாதவர்களிடத்திலும் எத்தகைய ஒரு தாக்கத்தை கொண்டிருக்கின்றது என்று பார்க்கையில் நாங்கள் அடிக்கடி ஆச்சரியமே அடைகின்றோம். நன்றி பாராட்டும் ஆவியின், இரக்கம் பாராட்டும் ஆவியின் இத்தகைய சான்றுகளானது நம்முடைய இனமானது விழுகையின் காரணமாக கவலைக்கிடமாய் வீழ்ச்சி அடைந்தும் சிதைந்தும் இருப்பினும் ஆதியில் மாம்சத்தில் இருந்த தேவ சாயலின் அம்சங்களானது ஸ்பாவ மனுஷனுடைய வார்த்தைகளிலும் கிரியைகளிலும் இன்னமும் கண்டறியப்படுகின்றது என்ற உண்மையினை உறுதிப்படுத்துகின்றது. இவைகள் இல்லையெனில் எதுவும் செய்ய முடியாது. நம்முடைய இனமானது விழுகையின் காரணமாக கவலைக்கிடமாய் வீழ்ச்சி அடைந்தும் சிதைந்தும் இருப்பினும் ஆதியில் மாம்சத்திலிருந்த தேவ சாயலின் அம்சங்களானது ஸ்பாவ மனுஷனுடைய வார்த்தைகளிலும் கிரியைகளிலும் இன்னமும் கண்டறியப்படுகின்றது என்ற உண்மையினை உறுதிப்படுத்துகின்றது. இவைகள் இல்லையெனில் எதுவும் செய்ய முடியாது. புதிய யுகம் வரும்போதும் அப்போது சாத்தான் கட்டப்பட்டிருக்கும் போதும் தீமைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் போதும் தவறு செய்வதை விட சரியானவற்றை செய்வதே சுலபமான காரியமாக காணப்படும். அப்போது அநேகர் நீதிக்கு இசைவாக வருவார்கள்.
இறுதியில் நீதியை விரும்பவும் அக்கிரமத்தை வெறுக்கவும் கற்றுக்கொள்வார்கள். உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்ற நம் பாடத்தினுடைய வசனமானது எல்லா காலங்களிலும் அனைவருக்கும் பொருந்தும் வசனமாகும். ஆனால் தேவனை சந்திப்பதற்கும் குணலட்சணம் குறித்த அவரது தீர்ப்பினை முடிவினை குறித்து கேட்பதற்குமான சரியான வழி என்பது நாம் பொதுவாக எண்ணிக்கொண்டிருப்பது போன்று இருப்பதில்லை. அதாவது நோய் வருவதற்குரிய அல்லது மரணம் சம்பவிப்பதற்குரிய அறிகுறியினை நாம் உணரும் போதோ அல்லது ஆபத்து காணப்படும் போதோ நாம் பக்தியாய் காணப்படுவதற்கு துவங்க வேண்டும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருப்பது போன்று இருப்பதில்லை. நாம் கிறிஸ்துவில் விசுவாசிகளாகி பாவத்திலிருந்து திரும்பி மன்னிப்பை நாடி தேவ தயவிற்கு நாம் தகுதியாவது முதற்கொண்டு நாம் நம்முடைய சரீரங்களை ஜீவ பலிகளாக அவருக்கு ஒப்பு கொடுப்பதற்கும் இப்படியாக அவரிடமிருந்து அவரது புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று ஐக்கியத்திற்குள்ளாக வருவதற்கும் வலியுறுத்தப்படுகின்றோம். இது கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்தில் பிரவேசிப்பதற்குரிய வழியாகி விடுகின்றது. இந்த பள்ளிக்கூடத்தில் மீட்பருடைய மகிமையான ராஜ்யத்தில் அவரோடு கூட உள்ள மகிமையான வேலையில் பங்கெடுப்பதற்கும் ஆயத்தமாகும்படி தேவனுடைய புத்திரர்கள் என நாம் கற்பிக்கப்படுகின்றோம். தேவனுடைய புத்திரர்கள் கிருபையிலும் அறிவிலும் வளர்கையில் இவர்கள் தெய்வீக கிருபை பற்றின உணர்ந்து கொள்ளுதலிலும் வளருவார்கள். கவிஞன் கூறியிருப்பது போன்று, ஓ இந்த பூமிக்குரிய மேகமும் எழும்பி அடியானின் கண்களிலிருந்து உம்மை மறைக்காதிருப்பதாக. இப்படிப்பட்ட இருதய நிலைமையில் காணப்படுபவர்கள் எந்த நேரத்திலும் தங்கள் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தமாய் இருப்பார்கள். உண்மையில் தேவனோடு உள்ள இவர்களது சந்திப்பு ஏற்கனவே துவங்கிவிட்டது. மேலும் இதன் இனிமையான தொடர்ச்சியை எவ்வளவேனும் தடை பண்ணும் எந்த ஒரு காரியமும் நிச்சயமாகவே பெரும் துன்பத்தையே கொண்டு வரும். அர்மகெதோன் யுத்தம். அர்மகெதோன் என்ற எபிரேய பதம் மெகிதோ அல்லது அழிவின் சிகரம் என்ற அர்த்தத்தை கொடுக்கின்றது. மெகிதோவானது எஸ்டிரிலான் சமவெளியின் தென்கோடியில் ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்தை பெற்றிருக்கின்றது. அதோடு மலை பிரதேசத்தினுள் மிக முக்கியமானதொரு கணவாயையும் பெற்றிருக்கின்றது. பழைய ஏற்பாட்டு சரீரத்தின் மிக பிரபலமான யுத்தங்கள் நடந்த பாலஸ்தீன யுத்த களத்தின் இடமாக இது இருக்கின்றது. அங்கு கிதியோனும் அவனது சிறு குழுவும் சத்தமிட்டு மீதியானியரை அவர்களே ஒருவரை ஒருவர் யுத்தத்தில் தங்களை நாசப்படுத்திக் கொள்ளும்படி செய்தனர். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. அங்குதான் பெலிஸ்தரால் சவுல் ராஜா தோற்கடிக்கப்பட்டார். 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. அங்குதான் இஸ்ரேல் சரீரத்தின் மிக மோசமான பேரழிவை கொண்டு வந்த யுத்தங்கள் ஒன்றில் யோசியா ராஜா எகிப்தின் ராஜா நேகோவால் சங்கரிக்கப்பட்டார். 2 நாளாகமும் 35ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. ஆகாப் ராஜாவும் அவனது மனைவி ஏசபேலும் அங்கு இஸ்ரேல் பட்டணத்தில் வாழ்ந்தனர். பிறகு அங்குதான் ஏசபேல் மிக பயங்கரமானதொரு மரணத்தை சந்தித்தாள். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரை. இந்த யுத்தங்கள் நிழலான அர்த்தத்தில் உள்ளன. மீதியானியருடைய தோல்வியானது மீதியானியரிடம் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரேல் ஜனத்தை விடுதலை செய்தது. ஆகவே கிதியோனும் அவனது படைகளும் நமது கர்த்தரையும் சபையையும் அடையாளமாய் காட்டுகின்றது. இவர்களை மனுக்குலத்தை பாவம் மற்றும் மரணம் என்ற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குபவர்கள். சவுல் ராஜாவின் மரணமும் பெலிஸ்தரால் அவரது ராஜ்யத்தின் வீழ்ச்சியும் மேசியாவை குறிக்கும் தாவீதின் ஆளுகைக்கு வழியை திறந்தது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வலு சர்ப்பம் என்ற அடையாளமாய் அழைக்கப்படுவது ஆகாப் ராஜாவின் அரசாட்சியை குறிக்கின்றது. ஏசபேல் ராணி மகாவேசி என்ற பெயரால் அழைக்கப்படும் பாபிலோனை முன்னறிவிக்கிறாள். தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சித்தாள்.
வெளிப்படுத்தல் 2:20. சத்தியம் மற்றும் அசத்தியத்திற்கும் சரி மற்றும் தவறுக்கும் தேவன் மற்றும் உலகப் பொருளுக்கும் இடையில் உள்ள மாபெரும் முரண்பாடுகளோடு இந்த பிரபலமான போர்க்களமாகிய அருமகெதோனை இணைத்து பேசுவதை மிக பொருத்தமான ஒன்றாய் வேதத்தில் தெளிவாய் கர்த்தர் காண்பிக்கின்றார். இவைகளின் மூலமாய் சுவிசேஷ யுகம் முடிவுக்கு வருவதும் மேசியாவின் யுகம் ஆரம்பமாவதும் அறிவிக்கப்படுகின்றது. வேதத்தின் கடைசி புத்தகத்தில் அவர் மிக பலமான அடையாள மொழியை காரணத்துடனேயே உபயோகப்படுத்தியிருக்கிறார். அவைகளுடைய வெளிப்படுத்துதலின் சரியான காலம் வரும் வரை குறிப்பிட்ட முக்கியமான சத்தியங்களை மறைத்து வைக்கும் கண்ணோட்டத்திலேயே அவ்வாறு செய்திருக்கின்றார். ஆனால் ஏற்ற நேரத்திலும் கூட துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். தானியேல் 12:10. தேவனோடு இருதயத்தில் ஒன்றுபடாத எவரும் இதை அறிய மாட்டார்கள். அவருடைய ஜனங்கள் மத்தியில் உள்ள ஞானவான்கள் மாத்திரமே உணர்ந்து கொள்வார்கள். ஆண்டவருடைய உவமையில் இடம்பெறும் புத்தி உள்ள கன்னிகை என்ற பிரிவினர் உணர்ந்து கொள்வார்கள். மத்தேயு 25:1 முதல் 13 வரை. ஆமென்.